மக்களால் நான் கட்டுவனமாகத்தான் நடப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன். கமல் இருக்க தூக்கி அடிச்சிடும் பாத்துக்க. பிரபல தனியார் தொலைக்காட்சி நடத்துற பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நியமிக்கப்பட்டவர் தான் நம்ம கமலஹாசன். அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் நிகழ்ச்சியில ரொம்ப பெரிய சம்பளம் வாங்குறது கூட நடிகர் கமலஹாசனா தான் இருக்கும். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக நடிகர் கமலஹாசனுக்கு சம்பளமா கொடுக்கப்பட்ட தொகை 20 கோடின்னு சொல்லப்படுது. இது இந்த போட்டியில பங்கெடுத்துக்கிட்ட போட்டியாளர்களுடைய சம்பளத்தோட கம்பேர் பண்ணும்போது பல 100 மடங்கு ஜாஸ்தினே சொல்லலாம். இவ்வளவு பணம் கொடுத்து நடிகர் கமலஹாசனை இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவர் மூலியமா இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் பண்றவங்களுடைய பொருட்களை அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்காக தான் இருக்கும். ஏன்னா மற்ற போட்டியாளர்களுக்கு வாரம் ஒண்ணுக்கு 50,000 இருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளமா தரப்படுது. ஆனா இப்ப பிந்து மாதவிக்கு தமிழ்ல படங்கள் கைவசம் இல்லாட்டியும் தெலுங்குல 2-3 படம் புக் ஆயிருக்கிறதுனால வாரம் ஒண்ணுக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளமா பேசப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. இப்படி கம்மியான சம்பளம் வாங்குற போட்டியாளர்களே இந்த நிகழ்ச்சி நடத்த ஸ்பான்சர் பண்றவங்களுடைய பொருட்களோட பேரை அப்பப்போ சத்தமா சொல்லி பிரபலப்படுத்துறாங்க. ஆனா இதை நடிகர் கமலஹாசன் செய்ய மாட்டாருன்றதுதான் இப்போதைய குத்தமா சொல்லப்படுது. ஒவ்வொரு விளம்பர இடைவேளை அப்பையும் பிக் பாஸ் ஷோவோடைய ஸ்பான்சர்களை பத்தி சொன்னா எப்பயாவது ஒரு வாட்டி தான் சொல்றாராம் கமலஹாசன். இதை பார்த்த பிக் பாஸ் உடைய தயாரிப்பு நிர்வாகம் கமல் மேல ரொம்பவே கோவப்பட்டு பேசினதா சொல்லப்படுது. இதை கேட்ட கமல் சும்மா விட்டுருப்பாரா நான் நினைக்கிறீங்க, அவரும் லெஃப்ட் ரைட்டு பிக் பாஸ் டீமை முறைக்க எங்க இந்த நிகழ்ச்சியில இருந்து கமல் போயிட்டா பேரு கெட்டுமோன்ற பயத்துல பம்பிருக்காங்க பிக் பாஸ் டீம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேசி அந்த ஸ்பான்சருடைய பேரை விளம்பர இடைவேளை அப்ப சொல்றதுக்கு சம்மதம் வாங்கிட்டதா செய்திகள் வெளியாயிருக்கு. ஸ்பான்சர் கொடுக்குற காசை தான் சம்பளமா வாங்குறோம், ஆனா ஸ்பான்சருடைய பேரை சொல்ல மாட்டாருன்ட்டு பிக் பாஸ் டீமோட நியாயமான கேள்வியால கமல் மேல ஸ்பான்சர் ரொம்ப கோவமா இருக்கிறதா சொல்லப்படுது. மேலும் இது போன்ற பிக் பாஸ் நிகழ்ச்சியை பத்தின அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா தமிழ் நவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்களா பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.